ஜூலை 19ஆம் தேதி விடுதலை போராட்ட முன்னோடி வீரரும் சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்டவருமான மற்றும் சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்டவருமான மங்கள் பாண்டே பிறந்த தினம் இன்று. உத்தரப்பிரதேசம் நாக்வா கிராமத்தில் 19/7/1827 பிறந்தார். தந்தை ஒரு விவசாயி. 1849 22வது வயதில் ஆர்வத்துடன் இராணுவத்தில் சேர்ந்தார். அன்றைய கல்கத்தாவில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி இராணுவத்தின் 34வது பிரிவில் பணிபுரிந்தார். ஆங்கிலேயருக்கு விசுவாசமிக்க வீரர்களாக பணியாற்றிய பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களில் இவரும் ஒருவர். பிரிட்டிஷாரின் வெற்றிக்காக உயிரை கொடுக்கவும் தயாராகவே இருந்தார். நாட்டில் நடந்த மோசமான நிகழ்வுகள் ஆங்கிலேயர்களிடம் இவர் கொண்டிருந்த மரியாதையை குறைத்தது. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. ஆனாலும் பிரிட்டிஷ் அரசு வரியை குறைக்காததுடன் கட்டாய வரி வசூலிலும் ஈடுபட்டது. மத அடையாளங்களை இராணுவ வீரர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவித்தது ஆங்கிலேய அரசு. P-53 என்ஃபீல்டர் வகை ரைபிள்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இவற்றில் பசுவின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் தடவப்பட்டிருந்தது. துப்பாக்கியின் கொக்கியை வாயால் இழுத்து தோட்டாக்களை உள்ளே செலுத்த வேண்டும் என்பதால் இராணுவத்தில் இருந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் கொதிப்படைகிறாங்க. இந்துக்களுக்கு பசுவோட கொழுப்பு இருந்தால் பிடிக்காது. இஸ்லாமியர்களுக்கு பன்றி இருந்தால் பிடிக்காது. மங்கள் பாண்டே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யுமாறு சகாக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். நம் மத நம்பிக்கைக்கு எதிரான இந்த செயலை ஏன் செய்கிறீர்கள்? இந்து கடவுளர் மீதும் அல்லாவின் மீதும் ஆணையிட்டு அழைக்கிறேன், வாருங்கள் கிளர்ச்சி செய்வோம் என முழங்கினார். கிளர்ச்சியை ஒடுக்க வந்த அதிகாரியை நோக்கி சுட்டார். மற்றொரு அதிகாரியை தன் வாளால் வெட்டினார். உடனே இவரை கைது செய்யுமாறு மற்ற வீரர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அனைத்து வீரர்களும் மறுத்துவிட்டனர். ஆத்திரமடைந்த அதிகாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்று ஒரு பெரும் படையுடன் வந்து தாக்கினர். அதிக எண்ணிக்கையில் இருந்த அவர்களிடம் சிக்கிக்கொள்ள விரும்பாத இவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். உயிர் போகாமல் காயமடைந்த இவருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். பிறகு கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருடன் சேர்ந்து புரட்சி செய்த வீரர்களின் பெயர்களை தெரிவித்தால் மன்னிப்பு வழங்கப்படும் என்று படைத்தலைவன் ஆசை காட்டினான். ஆனால் யாரையும் இவர் காட்டிக் கொடுக்கவில்லை. சித்திரவதை செய்தனர். அதுவும் பலிக்கவில்லை. இறுதியில் இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அப்போதும் கூட கிளர்ச்சிக்காரர்கள் பெயரை தெரிவித்தால் தண்டனை ரத்து செய்யப்படும் என்று கூறினர். இவர் அசைந்து கொடுக்கவில்லை. வானமும் கடல் நீரும் உள்ளவரை பிரிட்டிஷார் சாம்ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்று அதுவரை கனவு கண்டு வந்த அதீத நம்பிக்கைக்கு முதல் வேட்டு வைத்தது இந்த புரட்சி தான் என்று கூறலாம். சிப்பாய் கழகம் என்று வெள்ளை ஏகாதிபத்தியமும் அதன் அடிவருடிகளும் கொச்சைப்படுத்திய முதல் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்டது இதுதான். இவரது துணிச்சலும் வீர மரணமுமே வரலாற்று ஆசிரியர்கள் இவரது துணிச்சலும் வீர மரணமுமே என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். முதல் இந்திய சுதந்திர போருக்கு இவருடைய துணிச்சலும் மற்றும் வீரமும் தான். இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்கமாக கருதப்பட்ட சிப்பாய் புரட்சிக்கு காரணமாக இருந்தவரான மங்கள் பாண்டே 1857 29வது வயதில் தூக்கிலிடப்பட்டார். இந்திய அரசு இவரது நினைவாக 1984ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 மன்னிக்கவும் சனிக்கிழமை ஜூலை 19 இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட
விடுதலை போராட்ட முன்னோடி வீரரும் சிப்பாய் கழக புரட்சியாளருமான மங்கள் பாண்டேவை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த சனிக்கிழமை நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.